Let's for the time being enjoy this great innings and this great cricketer. Virender Sehwag. நமஸ்காரம் சத்குரு, நான் சேவாக் பேசுகிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன் மக்கள் எப்பவும் பணத்துக்கு பின்னாடியே ஓடுறாங்க? காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. சேவாக், பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்களா? இல்லையே, நிறைய பேர் நீங்கள் பேட் பண்ணும்போது பாலுக்கு பின்னாடி தானே ஓடுறாங்க. எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி தான் ஓடுறாங்கன்னு நினைக்கிறது தப்பு. இது நாம் உருவாக்குனது தான். பொருளை வாங்கிறதுக்கான பொதுவான கருவியாக பணத்தை உருவாக்கணும், பண்டமாற்று முறைக்கு பதிலாக. பண்டமாற்று முறையில் நான் பால் கொடுத்தா நீங்கள் பேட் கொடுப்பீங்க, அப்போ பணம் தேவைப்படாது. ஆனால் இப்போது பேட்டையும் பாலையும் பணத்தால் தான் வாங்க முடியும். வீட்டையும் காரையும் பணத்தால் தான் வாங்க முடியும். சாப்பாட்டுக்கும் வசதியாக வாழவும் பணம் வேணும். So money has become. இப்படி பணம் ஒரு பொதுவான பரிமாற்ற கருவியாக ஆனதால் மக்கள் அதுக்கு பின்னாடி போகிறாங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, நீங்கள் நல்லா வாழ என்ன தேவைன்னு பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரனை விட நல்லா வாழணும்னு பார்க்குறீங்க. அதனால் பணப்பைத்தியம் ஆயிடுறீங்க. உங்கள் தேவைக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பணமே போதும். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக காசு பின்னாடியே ஓடுவீங்க. நீங்கள் புத்திசாலின்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் சம்பாரித்து வச்சுட்டு உயிர் நன்மைக்கான செயலில் கவனம் செலுத்துவீங்க. இல்லைன்னா பணங்கிற கருவி பின்னாடியே ஓடி உயிர் நன்மைக்கான வாழ்க்கைக்கான அர்த்தத்தையே தொலைச்சிடுவீங்க. வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்கு பதிலாக பணம் மனுஷங்களை முடமாக்கிடுது. இது எதனாலன்னா, Money is just a process. பணம்ங்கிறது வாழ்க்கை பயணத்துக்கான கருவிதானே தவிர அதுவே வாழ்க்கையோட இலக்கு இல்லைன்னு மனுஷங்களுக்கு புரியாததால். ஆமாம், வரும்போது ஒன்று கொண்டு வரல, போகும்போது ஒன்று கொண்டு போக போகிறது இல்லை. நடுவில் என்னையா எந்த பணத்தை வாழ்க்கையோட குறிக்கோளாக வச்சுக்காதீங்க. அது ஒரு கருவி. இந்த கருவியை வச்சு உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான வசதியை உருவாக்கிக்கலாம். ஆனால் பணத்தை வச்சு வாழ்க்கையை வாங்க முடியாது. கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. For sure. இன்றைக்கி உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும், இல்லை 10 கோடி இருந்தாலும், பிச்சைக்கார மாதிரி இன்னும் காசு காசுன்னு ஏங்குற மனநிலையில் இருந்தால், With the same mentality, where is the next buck? ஒன்றும் பண்ண முடியாது. பணம் ஒரு பரிமாற்றத்துக்கான கருவி தானே தவிர வாழ்க்கையோட இலக்கு இல்லைங்க. It is not a goal by itself, it's only a process.